ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர், அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டால் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியை சேர்ந்த இஸ்மாயில் அப்படிங்கிறவர் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இஸ்மாயிலுடைய குடும்பத்துக்கே நடந்த ஒரு பயங்கரமான ஒரு திகில் அமானுஷ்யம். அது மட்டும் இல்லைங்க, ஜின்கள் இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் தாங்க இவங்க லைஃப்ல நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டங்க 1989ங்க. இந்த டைம்ல நம்மளுடைய இஸ்மாயில் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வெறும் 10 வயசு தாங்க ஆகுது. அவங்க அப்பா பல மாந்திரிக கலைகள்ல பயங்கரமா தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த முஸ்லிம் மதத்தை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஜின்னை வழிபடுவாங்க. எல்லா சாமியா இருந்தாலும் ஜின்னை அவங்க கைக்குள்ளே வச்சு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நல்ல ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல ஜின்களை கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்மாயிலுடைய அப்பாவுக்கு நடந்த ஒரு பெரிய சம்பவங்க. என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்துல அவங்க அப்பாவை இழக்க வேண்டிய நிலைமையை ஏற்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவங்க அப்பா ஒரு பெரிய ஒரு மாந்திரிகர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க முறைப்படியான ஒரு மாந்திரிகருங்க. அந்த மாந்திரிக தொழில் அவர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடக்குதுங்க. இவங்க ஊர்ல கிட்டத்தட்ட 1989 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படி அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டுங்க இவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது கடைசியான தொழுகையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த நபர் ஒரு 2 மணி இருக்குங்க. இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இஸ்மாயிலுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவருடைய பேர் ருஃபாய் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இஸ்மாயிலுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இஸ்மாயிலுடைய சித்தப்பா வீட்டுல இருக்கிறாங்க. இஸ்மாயிலுடைய வீடும் சரி, அவங்க சித்தப்பா வீடும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதாவது இன்னொரு ஊர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டுங்க இவங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இஸ்மாயில், ருஃபாய், இஸ்மாயிலுடைய அப்பா முகமது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்குங்க. இவங்க வீட்டுடைய கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டு இவங்களும் முழிச்சிடுறாங்க. ஆனா நம்மளுடைய இஸ்மாயில், ருஃபாய் இவங்க 2 பேருமே முழிக்கல. அவங்க அப்பாவும் அம்மாவும் தாங்க முழிச்சிருக்காங்க. முழிச்ச நேரத்துக்கு டோரை திறந்து பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னால 3 பெண்கள் நிக்கிறாங்க. அவங்க பர்தா போட்டிருக்காங்க. பிளாக் கலர்ல பர்தா போட்டு கண்ணு மட்டும் தாங்க வெளியே தெரியும், மற்ற மாதிரி உடம்பு எதுவுமே தெரியாது. அப்படிதாங்க நிக்கிறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க நம்மளுடைய முகமது. அப்படி முகமது கேட்கும்போது, இந்த ஊர்லங்க அடுத்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறதாட்டும் அவங்க பேர் எதுவுமே சொல்லலைங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருச்சு, அதாவது ஜின்னு பிடிச்சிருக்குது, நீங்க ஒன்னு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நள்ளிரவு நேரத்துல வந்திருக்கீங்களாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முகமதும் கேட்கிறாருங்க. கேட்டாலும் அந்த பெண்கள், எங்களுக்கு வழி தெரியல, உங்களை பத்தி எல்லாரும் இங்க சொல்றாங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுடைய வெளிவாசல்ல நின்றுகிட்டு தாங்க பேசிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரத்துல முகமது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெண்களுக்கு கூட கிளம்பி போயிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு அப்படி போகும்போது தன்னுடைய மனைவி கிட்ட, நான் இந்த ஊருக்கு தான் போறேன், இந்த இடத்துக்கு தான் போறேன் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் சொல்லலைங்க. அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் கதவை பூட்டிட்டு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில விடியுதுங்க. விடிஞ்ச நேரத்துக்கு இவங்க தன்னுடைய கணவரை தேடிட்டே இருக்கிறாங்க. அதாவது முகமதை தேடிட்டே இருக்கிறாங்க. அவர் வரவே இல்லைங்க. இஸ்மாயில் மற்றும் ருஃபாய் இவங்க 2 பேருமே காலையில 9 மணிக்கு அந்த மாதிரி 2 பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க. அதாவது நம்மளுடைய ருஃபாயும் சரி, இஸ்மாயிலும் சரி, 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. தன்னுடைய கணவர் வருவார்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய இஸ்மாயிலுடைய அம்மாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, மத்தியானம் ஆகுது, ஆள் வரல, சாயங்காலம் ஆகுது. இந்த குழந்தைகளும், அதாவது நம்மளுடைய இஸ்மாயிலும் அவங்க தம்பியும் ஸ்கூல்ல இருந்தே வந்துடுறாங்க. ஆன பிறகும் அவங்க அப்பா வரவே இல்லைங்க. என்ன ஆச்சுதோ சொல்லி 6-7 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அப்பவும் வரலைங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முகமதுடைய வீட்டுக்கு கால் பண்றாங்க. அதாவது முகமதுடைய அப்பாவுக்கு கால் பண்றாங்க. நம்மளுடைய இஸ்மாயிலுடைய தாத்தாங்க, அவருக்கு வீட்டுக்கும் கால் பண்றாங்க. அவங்களும் இந்த மாந்திரிகங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஆட்கள் தாங்க.
அவங்களுக்கு ஒரு சித்தப்பா இருக்கிறாரு, அதாவது நம்மளுடைய இஸ்மாயிலுக்கு ஒரு சித்தப்பா இருக்கிறாரு. அவங்க வீட்டில் தாங்க இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அதாவது தாத்தா பாட்டி எல்லாருமே அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. உடனே இந்த கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நேத்தைக்கு நைட்டு போனவர் இன்னியும் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இஸ்மாயிலுடைய அம்மாவும் எடுத்து சொல்றாங்க. சரிம்மா வந்துருவான், ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்க இருந்து உடனே கிளம்பி வர்றாங்க நம்மளுடைய இஸ்மாயிலுடைய தாத்தா, அவங்க சித்தப்பா, இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. என்னமாச்சு, எப்பமா போனா, எந்த இடத்துக்கு போனா, எந்த பெண்கள் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விசாரணையும் நடத்தப்படுதுங்க அந்த இடத்துல அவங்க மனைவி கிட்ட. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, முகத்துல எல்லாம் இந்த மாதிரி கவர் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்கிற மட்டும் தாங்க அவங்களுக்கு தெரியும். அந்த பெண்களுடைய பேர் தெரியல. ஆனா அவங்க வடக்கு திசையை பார்த்து கையை நீட்டி இந்த இடத்துல தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்றாங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுங்க. அங்க இருந்து இவங்க எல்லாருமே தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு தாங்க இவங்க தேடக்கூடிய வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்மாயிலுடைய சித்தப்பா மற்றும் அவங்க தாத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாமே லேண்ட்லைன் மூலமாட்டு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்படி ஒரு 10-15 பேர் அவங்க கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம முகமத காணல, அவனை தேடி போகணும், இந்த இடத்துல இருந்து 3 பெண்கள் வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்துடுறாங்க. அவங்க எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து அவங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே தேடிட்டாங்க. அப்படி ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சதாட்டோ இல்ல அந்த ஊருக்குள்ள இருந்து இந்த மாதிரி ஒரு 3 பெண்கள் வந்ததாட்டு எந்த அறிகுறியுமே கிடையாதுங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரியல, என்ன ஆச்சுது, முகமதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரியாதனால ரொம்ப சங்கடப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளுடைய இஸ்மாயிலுடைய அம்மாங்க. இஸ்மாயில் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு, இஸ்மாயிலுடைய தம்பி ருஃபாயும் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு, அப்பா எங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் முகமதுவை கண்டுபிடிக்கவே முடியலைங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 வார காலங்கள் ஓடி போயிருதுங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கு பிறகுதாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முகமதுடைய அப்பா, அதாவது நம்மளுடைய இஸ்மாயிலுடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய ஜபத்தை அவங்க வீட்டுக்குள்ள பண்றாருங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஜின்ன வச்சு அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முகமது எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. ஈடுபடும் போது தாங்க அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முகமது இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. இந்த ஊருக்குள்ளாடி, அதாவது ஏற்கனவே வந்து கூட்டிட்டு போனாங்க இல்லையா, ஒரு வடக்கு திசையை பார்த்து வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 பெண்களும் வந்த அந்த ஊருக்குள்ளாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னால முகமது வந்து ஒரு பேயை விரட்டுறதுக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி அந்த பேயை விரட்ட போகும்போது அங்க நடந்த சம்பவம் தாங்க பெரிய சம்பவமா இருந்திருக்குது நம்மளுடைய முகமதுக்கு. முகமது போன வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 16 நாளான ஒரு குடும்பங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மகளுக்கு தாங்க இந்த மாதிரி பிடிச்சிருக்குது. மாதிரி ஜின்கள் பிடிச்சு வச்சிருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஜின்கள், 3 பெண் ஜின்கள் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது பெண் இன ஜின்கள் அப்படின்னு சொல்லாங்க. அந்த மாதிரியான அந்த பெண் இன ஜின்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த பையனை அடையறதுக்காக, அதாவது கல்யாணம் கழிஞ்ச அந்த பெண்ணுடைய கணவனை அடையக்கூடிய ஒரு விஷயத்துக்காக மட்டும்தாங்க அது பிடிச்சிருக்குது. அந்த நேரத்தில் இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது, இந்த பொண்ணுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதாங்க நம்ம முகமதுவை அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. முகமதுவும் அங்க போய் அந்த ஜின்னை விரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா 3 ஜின்களுமே ரொம்ப அகோரமா இருந்திருக்குது. அதனால இவரால் ரொம்ப கஷ்டப்பட முடியலன்னு கூட சொல்லலாம். என்னன்னா ரொம்ப முயற்சி பண்றாரு, முடியலைங்க. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிள்ளைகளை விட்டுரு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு 19 வயசு பெண்ங்க, அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு 25 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. இவங்க 2 பேருடைய வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்குது, அவங்கள வாழ விடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முகமது ரொம்ப நேரம் போராடி இருக்கிறாருங்க. ஆனா கடைசி நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேலையை யாருமே செய்யக்கூடாது, ஆனா அவர் பண்றாருங்க. என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜின்னுகிட்ட தன்னையே அர்ப்பணிக்கிறேன், அதாவது முகமதுவே அந்த ஜின்களுக்கு அடிமையா நான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணுங்க, இந்த 2 பிள்ளைகளையும் விட்டுருங்க, அவங்க வாழ வேண்டிய இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல மனசோட அந்த மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒத்துக்கிடுதுங்க அந்த 3 ஜின்களும். அதனால இவர் என்ன பண்றாரு, அந்த 3 ஜின்களையும் அங்க இருந்து அவர் எடுத்துட்டு போயிடுறாருங்க. எங்க கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து ஒரு ஆத்தங்கரை இருக்குங்க, அதாவது கொஞ்சம் பெரிய ஆறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த ஏரியால வந்து ஒரு பால் அடைஞ்ச ஒரு வீடு இருக்குங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாலே பால் அடைஞ்சு போய் இருக்குதுங்க. அந்த வீட்டுல கொண்டு அந்த 3 ஜின்களையும் விட்டுக்கிட்டு அங்க தேவையான படையல்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவரும் கிளம்பி வந்துடுறாருங்க. சரி, இனி ஏதாவது தேவை இருந்தா நான் உங்களுக்கு வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ஜின்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு வந்துடுறாருங்க.
அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகுங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் ஆயிருது. இவர் அந்த பக்கமே போகலைங்க. ஆனா இந்த ஜின்கள் தாங்க 3 பெண்களாக மாறி இவங்க வீட்டுக்கே வந்திருக்குது. இவங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லைங்க, முகமது அங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்குங்க அந்த இடத்துக்கு. முகமது அங்க போகும்போது தாங்க அவருக்கு விஷயமே தெரிய வருது. என்ன அப்படின்னா, நம்மளை கூட்டிட்டு போறது இந்த 3 ஜின்கள் தான் விஷயம் வந்து தெரிய வருதுங்க. தெரிஞ்ச உடனே இவருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுறாரு. ஆனா ஏதாவது பண்ணி நம்ம தப்பிச்சுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாருங்க. ஆனா அந்த ஜின்கள் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பழைய வீட்டுக்குள்ள இவரை கொண்டு போறது மட்டும்தாங்க இங்க தெரியப்படுது. அதாவது தாத்தாவுக்கு அவ்வளவுதான் தெரியுது. அப்ப அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அவனுடைய கதை முடிஞ்சது. அதாவது ஜின்னுடைய உலகத்துக்கே தன்னுடைய மகன் போயிட்டான், இனி அவனை திருப்பி கொண்டு வர முடியாது, அவனுடைய பாடி வரைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த வீட்டுக்குள்ளாடியே சொல்லிடுறாருங்க அந்த மூத்தவர். அப்படி இஸ்மாயிலுடைய தாத்தா அந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறாருங்க. இனிமேல் என் மகன் வரமாட்டான், அவனை இனி நம்ம பார்க்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, இனிமேல் அவனை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. வேற எதுவுமே பண்ணல, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிருதுங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய இஸ்மாயிலுக்கு 18 வயசு ஆகுதுங்க. அவங்க அப்பா இறந்து கிட்டத்தட்ட 8 வருட காலங்கள் ஓடி போயிருதுங்க. அப்படி அந்த 8 வருட காலங்கள் ஓடி போன பிறகுதாங்க அடுத்த சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊருக்குள்ளாடி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக அடிக்கடி அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்குங்க, அங்க போய் விளையாடுவாங்க. இந்த பசங்க நிறைய பேர் போவாங்க. அதுல நம்மளுடைய இஸ்மாயிலும் போறாருங்க. இஸ்மாயில் போய் அங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது, அங்க அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பந்து வந்து ஆளடைஞ்ச வீட்டுக்குள்ளாடி போயிருதுங்க. இந்த இடத்துல அவர் எதையுமே யோசிக்கல. ஏன்னா 8 வருட காலங்கள் ஆனதுனால அவருக்கு அந்த ஊடமே ஓடலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே அவர் மறந்துட்டாருன்னு கூட சொல்லாங்க. இவரும் அந்த வீடு தான் அப்படிங்கறதெல்லாம் தெரியாதனால வேக வேகமாட்டு அந்த பந்து எடுக்கிறதுக்கு நம்மளுடைய இஸ்மாயில் மட்டும் தாங்க போறாரு. அப்படி போகும்போது தாங்க அவருக்கு ஒரு அதிபயங்கர ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் போகும்போதே அங்க இருக்கக்கூடிய இந்த கருவேல காட்டு முற்கள் இருக்குங்க, நிறைய முற்கள்லாம் நிறைய இருக்குது. அது வந்து இவருடைய காலில் கிழிச்சிருதுங்க. அப்படி காலில் கிழிச்சு என்ன ஆயிருதுன்னா, அந்த டைம்ல அவருக்கு தெரியல. அதாவது காலில் இந்த மாதிரி முள்ளு குத்தி இருக்குது, கிழிச்சிருக்குது அப்படிங்கறது தெரியாமலே உள்ள போயிடுறாருங்க. அப்படி உள்ள போகும்போது இவருடைய காலில் இருந்து அந்த ரத்தம் அந்த பழைய பாலடைந்து போய் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளேயும் அது சொட்டு சொட்டா விழுந்துருதுங்க. ரத்தம் விழுந்த அடுத்த செகண்டுங்க அங்க ஒரு பயங்கர சம்பவம் ஒண்ணு நடக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான கருகருன்னு புகைகள் அடிச்சு வெளியே கிளம்பி வருதுங்க. அதாவது புகை மண்டலம் ஆகுதுங்க அந்த இடம். அந்த நேரத்துல தன்னுடைய அப்பாவை வந்து அந்த இடத்துல தத்ரூபமா பாக்குறாருங்க நம்மளுடைய இஸ்மாயில். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணெல்லாம் வெளியே பிதுங்கி ஒரு விகாரமான ஒரு கோலத்துல தாங்க அவங்க அப்பாவை பாக்குறாரு. அதை பார்த்து அந்த இடத்துல பந்து கிந்து ஒண்ணு எடுக்கலைங்க, அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறாருங்க வீட்டை பார்த்து. அப்படி ஓடும்போது கூட அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே டே நில்லுடா நில்லுடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனாலும் இவர் நிக்கவே இல்லைங்க, வேகமா கிளம்பிடுறாரு. அதாவது நேர வீட்டுக்கு வந்து ரூம்ல வந்து கதவை பூட்டிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாருங்க. இவருடைய வீட்டுல வந்து இவருக்கு மேல இருக்கக்கூடிய ரூம் தாங்க கொடுக்கப்பட்டிருக்குது. கீழே அவருடைய தம்பி அவங்க அம்மா 2 பேரும் தான் கீழே இருக்கிறாங்க. ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஒரு 10-11 மணிக்கு தாங்க இந்த சம்பவமே அவருக்கு நடக்குது. இவரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலம் சாப்பிடல, இவர் வீட்டுக்குள்ளேயே அப்படியே அடைஞ்சு போய் இருக்கிறாருங்க. இவங்க அம்மாவுக்கு ஒரு டீச்சர் வேலை கிடைச்சிருக்குது. அதனால இவங்க அம்மாவும் என்னன்னா, காலையில போயிட்டாங்க அப்படின்னாக்கி சாயங்காலம் தாங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எதையுமே சாப்பிடல, எதையுமே சாப்பிடாம இருந்திருக்கிறாரு வீட்டுக்குள்ளாடி. இவருடைய தம்பியும் சரி கீழே இருக்கக்கூடிய ரூம்ல தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. இவர் மேல வந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாதுங்க. அண்ணன் விளையாட போயிருக்கிறான், வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி தாங்க தம்பியும் நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா சாயந்தரம் 6 மணி ஆகுதுங்க, இவரை காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய ரூம்ல போய் பார்க்கும்போது ரூம் உள்பக்கமா தாள் போட்டிருக்குங்க. அதை பார்த்த உடனே சரி பையன் உள்ளதான் இருக்கிறான்னு சொல்லி கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கதவை திறக்கவே மாட்டேங்கிறாரு நம்மளுடைய இஸ்மாயில். இருந்தாலும் இந்த விஷயத்தை இஸ்மாயில் சொல்லவே இல்லைங்க, எதுவுமே பேசல அப்படின்னு கூட சொல்லாங்க. ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப கதவை போட்டு தட்டி தட்டி பாக்குறாங்க. அதுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த கதவை உடைக்க சொல்றாங்க. இடிச்சு துறங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் திறந்துருக்காங்க. இவர் பெட்ல அப்படியே தூங்கிட்டே இருக்கிறாருங்க. சரி பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஒருவேளை டயர்டா வந்து படுத்திருப்பான் போல இருக்குது. டே எந்திரிச்சு குளிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை தட்டுறாங்க. யாருடைய கையன்னா நம்மளுடைய இஸ்மாயிலுடைய கையை தட்டுறாங்க. அப்படி தட்டின உடனே அவரும் டக்குன்னு எந்திக்கிறாரு. எந்திரிச்சு எதுவுமே பேசுறீங்க, வேக வேகமா போய் பாத்ரூம்ல போய் குளிச்சிடுறாரு. குளிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வந்து சாப்பிட்றதுக்கும் உட்கார்றாருங்க. அப்படி சாப்பிட உட்கார்ந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த லேடிஸ் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாடுலேஷன்ல தாங்க அவர் சாப்பிடவும் செய்யறாரு. ஆனா அவர் அப்படி சாப்பிடக்கூடிய ஆளே கிடையாதுங்க, நல்ல வாரி சாப்பிடக்கூடிய ஒரு ஆளு. ஆனா அந்த இடத்துல அவர் ரொம்ப இந்த லேடிஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றாருங்க.
இதை பார்த்த உடனே ஏன்டா இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சரி அவங்க தம்பியும் சரி கேட்குறாங்க. கேட்ட உடனே எதுவுமே பேசலைங்க, எந்த பதிலும் பேசல. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாட்டு மேலே போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க அம்மா வந்து ஒரு தனி பெட்ரூம்ல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தம்பிக்கும் தனி பெட்ரூம் தாங்க. இவர் மட்டும்தாங்க மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, அதுல அவர் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அவங்க தம்பி தாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக நைட்டு நேரத்தில் எழும்பி வெளியே வர்றாரு, அதாவது கிச்சன் பக்கம் வர்றாருங்க. அப்படி கிச்சன் பக்கம் வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல யாரோ அனத்தக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. மாதிரியான ஒரு சத்தத்தை அந்த ரூமுக்குள்ள இருந்து வருதுங்க. இது என்னடா இந்த மாதிரி சத்தம் கேட்குது நம்மளுடைய அண்ணனுடைய ரூம்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உடனே அம்மாவுடைய டோரை தட்டுறாரு. அதாவது அம்மா வந்து தனியாக தான் ரூம்ல படுத்திருக்காங்க, அதனால அம்மாவுடைய அந்த ரூமுடைய கதவையும் தட்டுறாருங்க. அந்த கதவை தட்டின உடனே அவங்க அம்மாவும் வெளியே வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் மேல பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மேல அந்த சத்தம் கேட்கறது வெளியே வரைக்கும் கேட்குதுங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாட்டு மேல போறாங்க. அப்படி மேல போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஸ்டேர் கேஸ்ல ஏறிக்கிட்டு இருக்கும்போது மின்வாசல் கதவு தட்டப்படுதுங்க. அதாவது நள்ளிரவு 1:30 மணிக்கு தாங்க நடக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த நேரத்துல யாருடா வந்திருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துடுறாங்க, மேல போகிறீங்க. அப்படி அந்த கதவை திறக்கிறாங்க. அதாவது கதவுக்கு முன்னால ஒரு கிரில் கேட் இருக்குங்க. இவங்க வீட்டுல எப்பவுமே 2 டோர் போட்டிருக்காங்க. ஒன்னு வந்து மர டோரு, இன்னொன்னு வந்து இரும்பு கிரில்ல செய்யக்கூடிய டோருங்க. அந்த மாதிரி ஒரு டோர் ஃப்ரண்ட்ல இருக்குங்க. இந்த மர டோரை ஓபன் பண்ணிட்டு பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இஸ்மாயிலுடைய அம்மா வந்து அலறி அடிச்சுட்டு பேக் சைடுல விழுந்து மயங்கிடுறாங்க. ஆனா பக்கத்துல நின்ன நம்மளுடைய ருஃபாய் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு எதுவுமே தெரியலைங்க. அவர் அங்கோடும் இங்கோடும் பாக்குறாரு, அங்க எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு தண்ணியை தொளிச்சு எழுப்புறாங்க. கதவை மூடுறான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அம்மா. அதாவது நினைவுக்கு வந்துடுறாங்க தண்ணி தொளிச்ச உடனே இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டே கதவை மூடுறா அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா ஆச்சு, ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ருஃபாய் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா கதவை லாக் பண்ணிடுறாரு. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒன்னும் சொல்ல முடியாதுடா வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாட்டு மேலே ஏறுறாங்க. என்னன்னா மேல அந்த சவுண்டு கொஞ்சம் கூடுதலாட்டே கேட்குதுங்க இஸ்மாயிலுடைய ரூம்ல இருந்து. இவங்களும் மேல போயிடுறாங்க. அப்படி மேல போய் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதவை இவரு திறக்கிற மாதிரியே இல்லைங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப நேரம் திகைச்சு போறாங்க அவங்க அம்மா. உடனே அவங்க தாத்தா வீட்டுக்கும் கால் பண்றாங்க. அதாவது லேண்ட்லைன் தாங்க, உடனே கால் பண்ணிடுறாங்க. அப்படி கால் பண்ண உடனே அவங்க தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமாட்டு அவங்க சித்தப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அங்க வந்துடுறாருங்க. அங்க வந்த உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில சில மந்திரங்கள் சொல்லப்பட்டு ஓதப்படுதுங்க. அதாவது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அவர் அந்த மாதிரி பண்றாரு. பண்ணினது மட்டும் இல்ல, அந்த டோரை ஓபன் பண்ண சொல்றாரு. அதே மாதிரி அவங்களும் டோரை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ண பிறகு இவர் உள்ள வர்றாருங்க. உள்ள வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாத்தா மட்டும் வரலைங்க, அவங்க சித்தப்பா வந்திருக்கிறாரு. அது போக எக்ஸ்ட்ரா எப்பவுமே இவங்களை சுத்தி அந்த ஒரு 7-8 சிசியமார் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே மேல வந்துடுறாங்க. மேல வந்து அந்த கதவு கிட்ட போகும்போது அவங்க தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கதவு கிட்ட, அதாவது நம்மளுடைய இஸ்மாயிலுடைய ரூமுடைய கதவுல அப்படியே காதை வச்சு மெல்லமா கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சத்தம் அவருக்கு புரிஞ்சிருதுங்க, அங்க ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அந்த கதவை இடிச்சு திறக்க சொல்றாருங்க. அதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமா அங்க வந்த நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த கதவை இடிச்சு ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இஸ்மாயில் அந்த ரூமுக்குள்ள இல்லைங்க. அங்க யாருமே இல்லைங்க. அந்த பெட் அப்படிதான் இருக்குது. ஆனா அந்த பெட் எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்குது. ஆனா அந்த இடத்துல இஸ்மாயில் இல்லைங்க. உடனே அந்த இடத்துல அவங்களுடைய நல்ல ஜின்னான அந்த ஜின்னை வந்து வர வைக்கிறாருங்க அந்த தாத்தா. அப்படி அவங்க பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. வீட்டுக்கு ஏற்கனவே வந்த அந்த 3 ஜின்கள் மறுபடியும் வந்திருக்குது. அது எப்படி இங்க வந்தது அப்படிங்கறது தாங்க தெரியல. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா, வேகமா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள அவங்க சித்தப்பாவை நிக்க வச்சுட்டு வர்றாரு. அந்த தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய இளைய மகன் அங்க நிக்க சொல்றாரு. இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா நீ இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி அதை கிளியர் பண்ணு, அதாவது கொஞ்சம் முடக்கி வை, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட வந்த ஒரு 9 சிசியர்மார் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு 6-7 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவரு அந்த ஆத்தங்கரையை பார்த்து நடந்துடுறாருங்க. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த இடத்துல தான் தன்னுடைய மகனை வந்து அந்த ஜின் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு போயிடுச்சு, அதே மாதிரி நம்மளுடைய பேரனையும் தூக்கி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா இது எப்படி வந்தது அப்படிங்கறது மட்டும்தாங்க அவருக்கு தெரியல. அங்க இருந்து வேக வேகமாட்டு இவங்க அந்த ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய அந்த பழைய வீட்டை நோக்கி போறாங்க. அப்படி போய் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி போகும்போதே ஒரு சம்பவத்தை அவங்க பாக்குறாங்க. அந்த வீட்டுக்கு கதவு இல்ல, ஜன்னல் இல்ல, எல்லாமே ஓப்பனா தாங்க இருக்குது. ஒரே ஒரு சைடு தாங்க அந்த ஓட்டு வரிசை இருக்குது. மற்ற மாதிரி அந்த வீட்டுல வந்து எல்லாமே ஓப்பனா தாங்க இருக்குது. அந்த நேரத்துக்கு இவங்க அந்த ஆத்தங்கரையை ஒட்டி அந்த இடத்துக்கு, அதாவது அந்த வீட்டுக்கு முன்ன நெருங்கும் போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளாடி வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதை அவர் அப்படி தத்ரூபமா பார்த்துடுறாரு.
யாரு இந்த தாத்தா பாத்துடுறாரு. பார்த்த உடனே இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்க இங்கே நில்லுங்க, நான் சொன்ன பிறகுதான் அங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா முதல்ல உள்ள வர்றாருங்க. உள்ள வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த உள் சைடுக்கு போகாம அந்த வீட்டுடைய மின் சைடுல நின்னுகிட்டே சில விஷயங்களை பண்றாருங்க. அவரு வச்சிருக்கக்கூடிய அந்த நல்ல ஜின் அப்படிங்கிற அந்த ஜின்னை வந்து வர வைக்கிறாருங்க. அந்த ஜின் அங்க வந்துருதுங்க. அங்க வந்த அடுத்த செகண்ட் அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கூச்சல் சத்தம் கேக்குதுங்க. பயங்கரமான கத்தக்கூடிய சத்தம் கேட்டு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தீ நெருப்பு இருக்குது இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காணாம போயிருதுங்க. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் பத்திய கொளுத்துறாருங்க. அப்படி பத்திய கொளுத்தி அந்த இடத்துல அந்த புகையை கொண்டுகிட்டே அந்த ரூமுக்குள்ளாடி போறாரு. அப்படி போகும்போது இந்த சிஷியர்மார்கள் ஒரு 7-8 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்றாரு. இவங்க எல்லா பொருட்களும் கையில கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் சாம்பிராணியை போடுறா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தீயெல்லாம் மூட்டி ஒரு இதுல வந்து சாம்பிராணி போட்டு அதை எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து அந்த உள் சைடு எல்லாமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போகும்போது அந்த லைட்டா அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூமுக்குள்ள தாங்க நம்மளுடைய இஸ்மாயில் வந்து சுத்தமா துணியே இல்லைங்க. அவர் உடம்புல சுத்தமா துணி இல்ல, ஞாபகமே இல்லாம அந்த இடத்துக்குள்ள அதாவது மயக்க நிலைமையில இருக்கிறாரு. அவர் அங்க இருந்து வேக வேகமா தூக்குறதுக்கு எல்லாம் ரெடியா வராங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பெரியவர் அதாவது தாத்தா என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த சாம்பிராணி புகையை வந்து அந்த இடத்துல சுத்தமா காட்டுறாரு. மட்டும் இல்லைங்க, அந்த சாம்பிராணி புகைக்க கூட இந்த வெள்ளைப்பூடு அப்படின்னு சொல்ல பூண்டு இருக்குது இல்லையா, இந்த பூண்டை வந்து இடிச்சு சதைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதை அந்த சாம்பிராணியில போட்டு அந்த இடம் ஃபுல்லா போச்ச காட்டுறாங்க. அதாவது அந்த புகை அந்த இடம் ஃபுல்லா வருதுங்க. கொஞ்ச நேரம் சில மந்திர உச்சாரணங்களை அங்க ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க குரான்ல இருக்கக்கூடிய மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ஜபம் நடந்துட்டே இருக்கும்போது தாங்க அந்த தாத்தா ஒரு விஷயத்த செய்யறாரு. என்ன அப்படின்னா உடனே அவரை தூக்குங்க, அதாவது நம்மளுடைய இஸ்மாயில் அங்கிருந்து தூக்குங்கன்னு சொன்னா இவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கி தோல்ல போட்டுறாங்க. அதாவது ஒருத்தருடைய தோல்ல இருக்கிறாங்க, இவங்க அவரை சுத்தி ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அங்க இருந்தே நடங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிவர்ஸ்லேயே நடந்து அந்த இடத்த கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தாங்க நேரம் நடந்து போயிருக்காங்க. அப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா பின்னால இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த புகையெல்லாம் போட்டுட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. சாம்பிராணி புகை, இந்த புகையெல்லாம் அந்த இடத்துல அப்படியே பரவிட்டே இருக்குது. ஆனா அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து ஒரு அதிபயங்கர சம்பவம் நடக்குதுங்க. ஒரு நெருப்பு பந்து மாதிரி பறந்து வந்து நம்மளுடைய இஸ்மாயிலோடைய உடம்புல வந்து படுதுங்க. அது பட்ட அடுத்த செகண்ட் இஸ்மாயில் அவருடைய தோல்ல இருந்து, அதாவது தூக்கிட்டு போறாரு இல்லையா, அவருடைய தோல்ல இருந்து அப்படி வேகமா தூக்கி அப்படியே வீசிடுதுங்க. வீசுற அந்த நெருப்பு பந்தும் நம்மளுடைய இஸ்மாயிலுக்கு கூட தாங்க அப்படியே பறந்து போகுது. கிட்டத்தட்ட அங்க இருந்து ஒரு 30 மீட்டர் தள்ளி தாங்க போய் விழுந்திருக்கிறாரு. ஆனா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடுங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு தாங்க. ஆனா முஸ்லிம் முறைப்படியான சுடுகாடு கிடையாது, இந்துக்கள் முறைப்படியான ஒரு சுடுகாடுங்க. அங்க மண்ணுல புதைக்கப்பட்ட நிறைய பாடிகள் இருக்குங்க. அந்த நேருக்கு ஓடுறாருங்க இஸ்மாயிலுடைய தாத்தா. எல்லாரும் கூட வாங்கன்னு சொல்லிட்டு தான் ஓடுறாருங்க. அப்படி ஓடி 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 அந்த தீப்பந்தம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு இடம் வந்த பிறகு அந்த நெருப்பு பந்தம் காணலைங்க, அவனுடைய இஸ்மாயிலையும் காணல. ஓடி வந்து ஒரு இடத்துல அப்படியே நின்றுறாரு. நிற்கக்கூடிய இடம் வந்து ஒரு கல்லறைங்க. அது மண்ணுனால குமிச்சு வைக்கப்பட்ட ஒரு கல்லறைங்க. உடனே அவருடைய இடுப்புல இருக்கக்கூடிய அந்த வேட்டியை அப்படி அவுத்து எடுக்கிறாருங்க. எடுத்துக்கிட்டு 4 பேர், அதாவது சிஷியர்மார் இருக்காங்க இல்லையா, அவங்க 4 பேருக்கிட்ட 4 தும்பை பிடிச்சிட்டு அந்த கல்லறைக்கு மேல வந்து அப்படியே வைங்கடா அப்படின்னு சொல்றாருங்க. அதே மாதிரி வைக்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கரமாட்டு அவங்களுடைய அந்த குரான் மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஓத ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுங்க. அந்த நெருப்பு பந்து அப்படியே அவங்க தலைக்கு மேலோட அப்படியே பறந்து போகுதுங்க. இதையும் பாக்குறாரு. இருந்தாலும் இவர் விடவே இல்லை, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த மந்திரங்களை வேக வேகமாட்டு ஓத ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்படி ஓத ஓத என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லறைக்கு மேல பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு வேட்டி, அந்த வேட்டி வந்து வெள்ளை கலருங்க. ஆனா அந்த நேரத்துல அது ரத்த கலருக்கு, அதாவது சிவப்பு கலருக்கு அப்படியே மாறுதுங்க. இந்த சிகப்பு கலர்ல மாறின உடனே இவர் விடவே இல்லைங்க, பயங்கரமான உச்சரிப்புல மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்ல சொல்ல அது திடீர்னு பச்சை கலருக்கு மாறுதுங்க. அந்த வேட்டி வந்து பச்சை கலர்ல அப்படியே மாறுதுங்க. இதையும் அவங்க எல்லாருமே கவனிச்சிருக்காங்க. இது என்னடா பச்சை கலர்ல மாறுது அப்படி மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வேட்டியை எடுங்க அப்படின்னு சொல்லி கத்தி இருக்கிறாரு இந்த தாத்தா. அப்படி அந்த வேட்டியை எடுக்கும்போது அந்த கல்லறைக்கு மேல இஸ்மாயில் வந்து அப்படியே படுத்து கிடக்குறாருங்க. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சிஷியர்மாரெல்லாம் பயந்துடுறாங்க. என்னன்னா எங்கேயோ போனோன்னு இங்க கொண்டு வர வச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பெரியவர் விடவே இல்லைங்க. அங்க இருந்து இஸ்மாயில அங்கிருந்து தூக்கி எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேட்டி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கலர் மாறிட்டே இருந்தது இல்லையா, அந்த வேட்டி அங்கே போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துடுறாருங்க. அப்படி அவங்க வேட்டியை போட்ட உடனே அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா இவரை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தோட தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த வேட்டி அங்க போட்ட உடனே அந்த வேட்டி அப்படியே எலும்பி மனித உருவல அப்படி நின்றுங்க.
இதை பார்த்து அவங்க எல்லாரும், அதாவது இந்த தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா அந்த நண்பர்கள் எல்லாருமே அரண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. இருந்தாலும் விடலைங்க. இவங்க அந்த மந்திரங்கள் ஓதப்பட்டு அவரை ஃப்ரெண்ட்ல போக சொல்லிக்கிட்டு தாத்தா பின்னால வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த ஜின்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கறது மாதிரி தான் நினைச்சிட்டு பண்றாருங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு நம்மளோட இஸ்மாயில் வந்து நினைவுக்கே வரலைங்க. அவர் வந்து மயக்க நிலைமையிலே தாங்க அப்படி இருந்துட்டே இருக்கிறாரு. இவரை வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வருவதற்கு முன்னால ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ளாடி நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த ருஃபாய்ங்க, இந்த ருஃபாய்ங்கிற இந்த பையன், அதாவது நம்மளுடைய இஸ்மாயிலுடைய தம்பி, அந்த வீட்டையே ரணகலப்படுத்துகாங்க. பயங்கரமா திட்டுறான், கேவலமா பேசுறான். அவங்க அம்மாவை வந்து பயங்கரமா அடிக்கிறான். அவங்க அம்மாவை ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, தூக்கி ஃபேன்ல இடிச்சிடறான். மேல இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன்ல அவங்க அம்மாவை தூக்கி தலை போய் இடிக்கிறது மாதிரி ஒரு தூக்கி இடிச்சிடுறாங்க. அப்படி இடிச்சு அவங்க அம்மா மயங்கிடுறாங்க. இவங்க சித்தப்பாவால ஒண்ணுமே பண்ண முடியல, என்னெல்லாமோ செய்து பாக்குறாரு, ஆனாலும் ஒண்ணுமே நடக்கலைங்க. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு தாங்க இவங்க வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அதாவது தாத்தா, நம்மளுடைய இஸ்மாயில், இந்த நண்பர்கள் அனைவரும் வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க சேர்ந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெளிவா சொன்ன பிறகுதாங்க அவர் கதவை ஓபன் பண்றாரு அவங்க சித்தப்பா. அப்படி கதவை ஓபன் பண்ண பிறகுதாங்க இந்த தாத்தா உள்ள போறாரு. உள்ள போன உடனே நம்மளுடைய ருஃபாய் வந்து அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. ஏன் அமைதி ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இஸ்மாயிலை பாத்துடுறாரு. அதுக்கு பிறகுதாங்க அமைதியா இருக்கிறாரு. யாருப்பா நீ, யாருடா இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கத்துறாருங்க. அப்படி கத்தும்போது பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாருங்க நம்மளுடைய ருஃபாய் அழும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தாப்பா உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாருங்க. நம்மளுடைய ருஃபாய் சொல்றாருங்க. என்ன யாருடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கிறாரு. அப்பதான் நான் தான் முகமது அப்படின்னு சொல்றாருங்க. என்னால அதுக்குள்ள இருந்து இனி வர முடியாது, நான் இனிமேல் வரவும் மாட்டேன். ஆனா என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்துதான் தீரும், கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நீ வந்த அந்த பிரச்சனையில இருந்து அவனை காப்பாத்தாம நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இந்த டைம்ல தாங்க அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு உள்ளாடியும் 2 ஜின்கள் இருக்குது. நீங்க ஒரு ஜின்னை தான் விரட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா வீட்டுக்குள்ளே 2 ஜின்னு இருக்குது. இந்த 2 ஜின்னு எப்படி வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த நம்மளுடைய இஸ்மாயிலுடைய கால்ல இருந்து ரத்தம் வெளியே வந்திருக்குது. அதுவும் என்னுடைய ரத்தம் அப்படிங்கிறதுனால 2 ஜின்களும் வீட்டுக்கு வெளியில பாதுகாப்புக்கு தாங்க இருந்துட்டு இருந்திருக்குது. அந்த நேரத்துல தான் இவர் அந்த உள்ள போயிருக்கிறாரு அந்த கிரிக்கெட் பந்தை எடுக்கிறதுக்கு. அந்த உள்ள போனவரை பின்தொடர்ந்து தான், அதாவது நம்மளுடைய இஸ்மாயிலை பின்தொடர்ந்து தாங்க இந்த 2 ஜின்களும் இந்த வீட்டுக்குள்ளாடி வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி, அங்க இருந்து ருஃபாயும் சரி நம்மளுடைய இஸ்மாயிலும் சரி அவங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மசூதி, அதாவது பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லாங்க, அந்த பள்ளிவாசலுக்கு உடனே போயிடுறாங்க. அப்படி அந்த பள்ளிவாசல்ல போன உடனே அந்த ருஃபாயுடைய உடம்புல இருந்த அவங்க அப்பாவுடைய முகமதுடைய அந்த ஆன்மா வந்து அங்கிருந்து போயிருதுங்க. இனி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போயிருதுங்க. ஆனா நம்மளுடைய இஸ்மாயிலுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜின்கள் அவங்க 3 பேரையுமே அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய 12 பேர் சேர்ந்து, அதாவது 12 பாய்கள் சேர்ந்து அந்த ஆன்மாவை அடக்குறாங்க. அப்படி அடக்கி 3 ஜாடிகள், அதாவது இந்த குடுவை ஜாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயத்துல தாங்க அந்த 3 ஜின்களையும் அடக்குறாங்க. அடக்கிக்கிட்டு அந்த பள்ளியுடைய பின்பக்கத்துல 3 குழிகள் 6 அடி ஆழத்துக்கு தோண்டப்பட்டு 3ஐயும் தனித்தனியாக ஆக்கப்பட்டு அதுக்கு சில பல பூஜைகள் செய்யப்பட்டு அந்த இடத்துல ஜின்கள் வெளியே வராத மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு தாங்க நம்மளுடைய இஸ்மாயிலுக்கு அந்த நினைவே வந்திருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலைங்க. 1989 இருந்து 96 வரைக்கும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்திருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு போயிட்டே தான் இருந்திருக்குதுங்க. ஆனா காலப்போக்கில் இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க இப்ப நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இப்போ அவர் துபாயில தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய தம்பி அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேருமே நல்ல குடும்பத்தோட நல்லா தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த இஸ்மாயிலுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிட்டேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.